Hello students, 10th science public examsக்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியமுக்குமே சேர்த்து இந்த வீடியோவில் நான் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சென்டம் அதாவது 75க்கு 75 எடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கும் 75க்கு 60 அபவ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் 75க்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 40 ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. பப்ளிக் எக்ஸாம்ஸ் நெருங்கி இருக்கு. ஸோ இந்த நெருக்கமான நேரத்தில் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக உட்காந்து படித்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாமல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட இருக்கிற டைம்ல எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஆஃப் இயர்லயும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் 2025ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயும் ஆஃப் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி 2025 பப்ளிக்ல கேட்கறதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்ன கொஸ்டின்ஸும் இதுல ஆட் பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃபா கொடுக்குறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிடிஎஃப் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோல இந்த பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி செப்பரேட்டா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் கொடுத்துருக்கு. இதுல நான் சொல்லக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இப்ப பாக்குறது எல்லாமே டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். அதுல வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கண்டிப்பா படிச்சே இருக்கணும். அதாவது ஒவ்வொரு வருஷமே நீங்க ப்ரீவியஸ் இயர்ல 3 இயர்ஸ்ல பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே ஒரு சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2022ல கேட்டது 2024ல கேட்பாங்க, 2023ல கேட்டது 2025ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம படிச்சே இருக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்வேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை முதல்ல முடிச்சுட்டு இந்த பிடிஎஃப்ல இருக்கிறதே முடிங்க. இதை படிச்சாவே நீங்க 75க்கு 75 கண்டிப்பா எடுக்க முடியும். ஆனா 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா ரெடியா இருக்கணும். 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு புக்கின்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுவுமே ஈஸியா கேட்டுட்டாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தே நீங்க கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். இல்ல கொஸ்டின் பேப்பர் டஃபா வருது அப்படின்னா கூட உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் மட்டும் தான் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்றதும் உடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதும் புக்ல நோட் பண்றதும் அதை மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுடாம இதை முழுக்க முழுக்க படிங்க. நீங்க இதை படிச்சுட்டு செகண்ட் டிவிஷன் போய் அட்டன் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது புரியும். இல்ல செகண்ட் டிவிஷன் முடிஞ்சவங்க தேர்ட் டிவிஷனுக்கு இது எல்லாமே படிங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா செகண்ட் டிவிஷனா இருக்கட்டும், தேர்ட் டிவிஷனா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்தே இதுல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன அந்த டாப் மோஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லக்கூடியதை முதல்ல முடிச்சுட்டு மற்றதையும் நீங்க படிக்க பாருங்க. சரிங்களா? வாங்க என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். 10th சயின்ஸுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் பொது தேர்விற்கு 100% வரக்கூடியவை. சரிங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் நான் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸும் இந்த வருஷம் இதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப்ல இருந்தே உங்களுக்கு இன்னுமே நான் கோல்டன் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோல்டன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றதும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், லிங்க் கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் அப்படின்றத கண்டிப்பா நோட் பண்ணிட்டு அதை படிக்க மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம படிங்க. அதுல நான் சொல்லக்கூடிய கோல்டன் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா முதல்ல படிக்க பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல தொடர்ச்சியா நம்ம தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா, சிறுவினா, நெடுவினா இதை மட்டும் நீங்க படிச்சாவே போதும். அதுல இருக்கக்கூடிய கோல்டன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்ல இருக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம்.
இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நான் வந்து படிச்சுட்டே இருந்தேன், வீடியோ லென்த்தியா போகும். நான் கோல்டன் கொஸ்டின் மட்டும் சொல்றேன், மற்ற கொஸ்டின்ஸ்ல நீங்க பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். பிசிக்ஸ்ல இயற்பியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்ஸ்ல சரிங்களா. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து கொஸ்டின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஃபைன் இனர்ஷியா கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3 டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அடுத்தது question number 8 what is refractive index, இது golden question. 9th question Snell's விதியை கூறுக, அது important. 11th one define dispersion of light, இது வந்து உங்களுக்கு golden question. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ், இதை வந்து வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கோல்டன் கொஸ்டின். அதே மாதிரி ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், இதுவும் கோல்டன் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பாய்ல்ஸ் லா கோல்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் அண்ட் கரண்ட், டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட், அது கோல்டன் கொஸ்டின். அடுத்து ஸ்டேட் ஓம்ஸ் லா, ஓம் விதியை கூறுக, அதுவுமே வந்து கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட், அது கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்தது கிரிட்டிக்கல் மாஸ், அதுவுமே கோல்டன் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸ்டெல்லர் எனர்ஜி, விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன, இது கோல்டன் கொஸ்டின். ஸோ 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 30ல நான் சொன்ன இந்த கோல்டன் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, நான் சொன்ன இந்த முதல்ல இருந்து சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் சொல்றதுல இருந்து கண்டிப்பா 100% வரும் பிள்ளைங்களா. மிக 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 முக்கிய வினாக்கள். தயவு செஞ்சு இதை வந்து ஒரு வீடியோவுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காம, உங்களோட லைஃப்ல உங்களோட சயின்ஸ் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். உங்க டோட்டல்ல சயின்ஸ் மார்க்ஸ் எவ்வளவு முக்கியமோ, அந்த டோட்டல்ல இந்த சயின்ஸ் மார்க்ஸ்ல நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் படிக்கும் பொழுது அந்த மார்க்குக்கு அதிக பங்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்கும் கண்டிப்பா. சரிங்களா. அதே மாதிரி 4 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன், கோல்டன் கொஸ்டின். தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அதுவும் கோல்டன் கொஸ்டின். அடுத்து மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா, அதுவுமே கோல்டன் கொஸ்டின். அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதுவும் கோல்டன் கொஸ்டின். அடுத்தது எல்இடி டிவி, அதுவும் கோல்டன் கொஸ்டின். ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்காதீங்க, நான் சொல்லக்கூடியது கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்தது ஆல்பா பீட்டா, இந்த 8 கொஸ்டின்ஸுமே இதுல இம்பார்ட்டன்ட். அதுல 7th ஒன் தவிர்த்து மற்றது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிங்க. அடுத்து 7 மார்க்ஸ்ல பார்த்தோம்னா இனர்ஷியா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்த்துக்கோங்க, லீனியர் மொமெண்டம் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கோல்டன் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நியூக்ளியர் ரியாக்டர், இது கோல்டன் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா 2 மார்க்ஸ்ல ரிலேட்டிவ் அட்டாமிக் மார்க்ஸ், இது கோல்டன் கொஸ்டின். அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண், அது கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், டிஃபரன்ஷியேட், கோல்டன் கொஸ்டின். டிஃபைன் மால், அது கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரஸ்ட், 10th கொஸ்டின், அதுவுமே கோல்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் பிஹெச் வேல்யூ, அதுவும் படிச்சுக்கோங்க, கோல்டன் கொஸ்டின். மற்ற கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும், நான் சொல்லக்கூடியதை முதல்ல படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் எத்தனால், அது கோல்டன் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதில் நான் சொன்ன கோல்டன் கொஸ்டின் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸ் படிங்க. இதில் வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவகட்ராலா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், 9th கொஸ்டின், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்து 7 மார்க்ஸ்ல பாருங்க செகண்ட் கொஸ்டின் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் ஆஃப் அயன், அது கோல்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் சுகர் கேன், அது கோல்டன் கொஸ்டின். பயாலஜியில் 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், அது கோல்டன் கொஸ்டின். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ஸ், அது கோல்டன் கொஸ்டின். கோவேஷன், கூட்டினை வென்றால் என்ன, கோல்டன் கொஸ்டின். அடுத்து சிந்தட்டிக் ஆக்சின், 10th கொஸ்டின், அது கோல்டன் கொஸ்டின். ட்ரிபிள் ஃபியூஷன், 14th ஒன், கோல்டன் கொஸ்டின். 17th ஒன் அலோசம்ஸ், கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்து ஒகசாக்கி துண்டுகள் என்றால் என்ன, ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ், கோல்டன் கொஸ்டின், 18th ஒன். நெக்ஸ்ட் கோல்டன் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 25 ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், கோல்டன் கொஸ்டின். 28 ஜெனடிக் இன்ஜினியரிங், கோல்டன் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ஓகே. அடுத்து 35 பார்த்துக்கோங்க, அதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வாட் ஆர் ஹார்ட் சவுண்ட்ஸ், ஹவ் ஆர் தே ப்ரொடியூஸ், ஓகேங்களா. இது எல்லாமே கோல்டன் கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல. 4 மார்க்ஸ்ல பார்த்தோம்னா மோனோகாட் டைகாட் ரூட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது கோல்டன் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், அது கோல்டன் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதுவுமே பார்த்துக்கோங்க, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்.
மற்ற எல்லாமே படிக்கணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய கோல்டன் கொஷின்ஸை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை படிங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. இதை நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷன் அதிகமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லா கொஷின்ஸுமே படிக்கணும். அதில் நான் சொல்லக்கூடியதை முதல்ல படிச்சுட்டு படிங்க. அடுத்து 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் 2 சிஸ்டோல் அண்ட் டைஸ்டோல் அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ ஆர்கனைஸ் 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 6th ஒன் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்தது நியூரான் 7th ஒன்மே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது எல்லாமே மிக 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 முக்கிய வினாக்கள். என்ன பிள்ளைங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த பிடிஎஃப்? உங்களுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 100% எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு பொது தேர்வுக்கு வரக்கூடிய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது முழுக்க 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுலயுமே உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி கோல்டன் கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ அந்த கோல்டன் கொஸ்டின்ஸை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஸ்டின்ஸும் படிங்க. இதெல்லாம் படிக்க போக அதுக்கப்புறம் உங்களால டைம் இருந்தது முடிஞ்சது அப்படின்னா நீங்க புக்ல மற்ற கொஸ்டின்ஸ் படிங்க. நான் 100% வரதுக்கு சான்சஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தயவு செஞ்சு இது அலட்சியமா வந்து இது ஆஸ் யூஷுவல் கல்வி விஜயில விடுற ஒரு வீடியோ, யூடியூப்ல வரக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இல்லாம வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை படிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து 75க்கு நம்ம 75 எடுக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு 72 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட்டோட நீங்க 1 மார்க்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா இதால உங்களை நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.